வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப் ஃபாலோவர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ நம்ம வாங்கின நம்மளோட பம்புன்னு சொல்ல ஒரு மாதிரி இருக்கு. வணக்கம். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாயிடுச்சு. திரும்பவும் ரேஸ் ஓட்ட போறேன். ரேஸ் பைக் ட்ராக்ல போய் லீகலா ஓட்ட போறோம்னு தெளிவா சொல்லுங்கப்பா. எதுனாலும் பயமா இருக்கு. ஸோ போன vlog பார்த்து நம்ம டிடிஎஃப் எல்லாருக்கும் தெரியும். நம்ம வந்து பண்ண பாம்பு வாங்கிட்டோம். பாம்புக்கு என்ன பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பண்ண பப்பின்னு சொல்லி வச்சிருக்கோங்க. அது ஒரு மாதிரி ஒரு ப்ரூட்டலான ஒரு அனிமலுக்கு ஒரு ஃபன்னியான பேர் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் எதுக்கு இந்த சட்டையை போட்டுருக்கேன்னா பப்பி இந்த சட்டையோட நானும் அது ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதே சட்டையை போட்டிருக்கேன். எல்லாம் கொத்திடும் ஒன்னா. ஆக்சுவலி டிடிஎஃப் பாம்பு வளர்க்குறது ஈஸியும் கிடையாது, கஷ்டமும் கிடையாது. ஆனா ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. ஆனா இது ஒரு மாதிரி குழந்தை தாங்க இது ஆக்சுவலி. பட் அப்பப்போ அள்ளு கூட வச்சிருது டிடிஎஃப். எங்க தெரியுமா, நான் ரொம்ப அல்லானா ஒரு வாட்டி அந்த ஃபுட்டு ஆக்சுவலி வந்து நம்மளோட பப்பி வந்து பண்ண வெஜிடேரியன், பாலும் முட்டையும் மட்டும் தான் சாப்பிடும். சும்மா இல்லடா, சும்மாடா. அப்படியா? ஆமா, வேணாம் அதெல்லாம் சொல்லுவாங்க. சோ இது நான் வெஜிடேரியன்லாம் நினைச்சிடாதீங்க, இதுவும் ஒரு வீகன் தான். ஆனா பாம்பு வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க யாராவது அப்ப இது உண்மையாவே பாலும் முட்டையும் தான் சாப்பிடுமோ நினைச்சிடாதீங்க. அது உண்மை கிடையாது. நான் உங்களுக்காக ஒரு ஃபன்னுக்காக சொல்றேன். ஸோ இன்னைக்கு நம்மளோட vlogல என்ன பண்ண போறோம்னு வந்து பண்ணா பப்பிக்கு புதுசா ஒரு வீடு வாங்க போறோம் டிடிஎஃப். ஏன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா சின்ன வீடா இருக்கு. அது அதே மாதிரி உலாவுல முடியல, அதான பறந்துக்கிறது. இல்ல அது உழவு. இது பேரே பால் பைத்தான். இது பால் மாதிரி சுருண்டுதான் படுத்து. அப்படியா? நான் இடம்பத்துல சின்னதா சுத்தி கிடக்குதுன்னு நினைச்சேன்டா. பப்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது வீடு வாங்க போறோம். மீன் தொட்டி மாதிரி உள்ள வீடு கீழே வச்சு அரேஞ்ச் பண்ண மாதிரி. அதுக்கப்புறம் பப்பிக்கு வந்து பண்ண ஃபுட் வாங்க போறோம். இது சாப்பிட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அது வந்து பப்பிக்கு இன்னொரு பப்பி வாங்க போறோம். இல்ல பப்பிக்கு இன்னொரு பப்பி வாங்க போறது இல்ல. அண்ட் வந்து பப்பிக்கு வந்து பண்ண ஃபுட் போட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு. பப்பிக்கு வந்து பண்ண ஃபுட் வாங்க போறோம். அதுக்கப்புறம் வந்து புதுசா ஆர்வமா இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் புதுசா பெட் வாங்க போறோம். அது அப்படியா? மறுபடியும் புதுசா வந்து பண்ண இன்னொரு பெட் வாங்க போறோம். அது என்ன ஏதெல்லாம் வந்து பண்ண நம்ம அங்க போயிட்டு சொல்றேன். எனக்கே சர்ப்ரைஸ். என்ன பெட்ரா அது நான் சொல்றேன். சோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிக்கோங்க. ஆக்சுவலி டிடிஎஃப் பெட் வாங்கி வளர்த்த ஆரம்பிச்சிட்டாலே இன்னும் நிறைய வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை வரும். பட் அதை பத்திரமா பாத்துக்கணும். எனக்கு உண்மையான ஒரு பப்பி கொடுங்களேன், ஆசையா இருக்கு. லியோ தான் இங்க இருக்கு. லியோவுக்கு இன்னொரு பேர். லியோவை பாத்துக்கோங்கடா. லியோ இந்த உலகத்திலேயே பூனை நாயை ஒன்னா நான் ரோட்ல தூக்கி பாத்துக்க மாட்டேன் சத்தியமா. நம்ம லியோ அப்படி இருக்கு. ஆக்சுவலி அஜிமா ப்ரோ வந்து ஒரு பூனை வளர்த்திட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி எனக்கும் பூனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஆகாது. எனக்கு சின்ன வயசுல நான் ஒரு கிளி வளர்த்திட்டு இருந்தேன். அந்த கிளி வந்து பண்ண பூனை கொன்றுச்சு. அன்னில இருந்தே நான் பூனை வளர்த்துறது கிடையாது. நம்ம பப்பை வந்து பண்ண அஜிமா ப்ரோக்கு கையோட இருக்கு முன்னாடி வாங்கினது. ஆனா vlog வந்து பாத்தீங்கன்னா இப்ப முந்தானேத்து தான் போட்டிருப்பேன். எதனால அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியலங்க. நான் லீகலா தான் வாங்கியிருக்கேன். மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்து சொல்லிட்டு இன்னும் லீகலா எல்லாமே வந்து கிராஸ் செக் பண்ணி ஓகே நோ ப்ராப்ளம் அப்படினக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணோம். இன்னைக்கு நம்ம போகக்கூடிய பெட் ஷாப்லயுமே வந்து பாத்துட்டீங்கன்னா பாம்பு எல்லாமே வளர்த்துறாங்க. வேற கோயம்புத்தூர்ல ஒரு இடத்துல வாங்கிட்டோம். இது நாக்கு நிட்டும் போது தானே இது பாம்பு மாதிரி. ஆக்சுவலி டிடிஎஃப் அள்ளு விட வைக்கிறாங்க. அப்பப்போ நக்குது நக்கு. இப்ப பழகிட்டேன் நல்லா. இப்ப இவன் மேல நல்லா பழகிட்டேன். ஐயோ எனக்குலாம் வேணாண்டா. எனக்கு நான் தூக்குவேன். திடீர்னு மூஞ்சிட்ட வந்து இப்படி நிக்குது. அதான் வண்டி எடுத்து கிளம்புறேன். பாய். சோ டிடிஎஃப் இன்னைக்கு வந்து பண்ண என்ன பெட் வாங்க போறோம் அப்படிங்கிறது வந்து பண்ண சர்ப்ரைஸ். அஜய் சர்ப்ரைஸ்ங்கிறதோட முன்னாடியே சொல்லிட்டேன்டா vlogல ஒரு டைம். சரி அந்த டப்பா எடுத்துட்டு வாங்கடா அப்படியே. ஓகே டிடிஎஃப் பிச்சதெல்லாம் வந்து பண்ண கார்ல ஹிட் அதுக்கு லாக் பண்ணுவாங்க. டிடிஎஃப் டைம் எவ்வளவு ஆச்சுன்னா நைட் 7 மணி ஆச்சு. நம்மளோட பெட் ஷாப்புக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலி பெட் ஷாப்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் பெட் ஷாப்னு சொல்றதுக்கே ஒரு மாதிரி வித்தியாசமா தான் இருக்கு. யூ வாண்ட் டு see my snake? ஓகே ஹாய்க்கா, எப்படி இருக்கீங்க? பப்பிக்கு தாக்கா ஃபுட் வேணும் அண்ட் வந்து வீடும் வேணும். ஸோ இந்த அக்காவும் இந்த அண்ணாவும் தான் கடையை பார்த்துக்கிறாங்க. வணக்கம்டா மாப்பிள்ள. அண்ட் வந்து ஆக்சுவலி சுகர் கிளைடர் பிளான் பண்ணி வச்சிருந்தேங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பண்ண இப்போ சுகர் கிளைடர் இல்லை. ஆனால் கேட்டேன்னா ஒரு 2 நாள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்களே அக்கா. எனக்கு அப்புறம் அது போக மைசஸ் வேணும்க்கா. முள்ளெலிலாம் வச்சிருக்காங்கங்க. எப்படிக்கா ஸ்னேக்கை வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிறது? இப்போ இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா கரெக்டா ஃபீடிங் கொடுத்தா போதும். ஃபீடிங்லாம் கரெக்டாக தான் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி ஓவர் ஃபீடும் பண்ணக்கூடாது, டிலேவும் பண்ணக்கூடாது. சரிங்களா? இவங்க வந்து தோல்லாம் உரிப்பாங்க. நம்மளது உரிச்சது இருக்கு, நான் காட்டுறேன் எல்லாத்தோட. ஓ அப்படிங்களா? தோல் உரிச்சு இதானதா? இருக்கு, காமிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தோல் உரிக்கும் போது ஒரு 2 days 3 days நம்ம கையில எடுக்காம இருந்தா நல்லது. ஏன்னா அப்போ உரிச்ச டைம்ல ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அதனால அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் வந்து நம்மளுடைய டெம்பரேச்சருக்கே நல்லா அடாப்ட் ஆயிடுவாங்க. ரொம்ப கூலிங்கா இருக்கும் போது நம்ம ஹீட் பேடுன்னு சொல்லுவாங்க, ஒரு ஸ்லைட்ல வந்து ஹீட் வர மாதிரி இருக்கும். ஸோ அது வச்சுக்கலாம். குட்டியான பாக்ஸ்லயே வச்சு கேரி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல் ஓவர் இந்தியா டிராவல் பண்ணும்போது கேரி பண்ணலாமா? நீங்க கேரி பண்ணலாம். பட் கூட வந்து ஹீட் பேட் கண்டிப்பா வச்சுக்கணும். ஹீட் பேட் இது இன்விலைட். ஏன்னா ரொம்ப கோல்டான டெம்பரேச்சர் போகும்போது நம்மளுக்கு கண்டிப்பா தேவைப்படும். நம்ம சென்னை கிளைமேட்டுக்கு ஓகே, எல்லா கிளைமேட்டும் அடாப்ட் ஆயிடும். இல்ல அது போக வந்து ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது புதுசா எடுக்க வேண்டியது வருமா? பர்மிஷன் எடுக்கணும் கண்டிப்பா. பர்மிஷன் இருக்கு. அது போதும். வேற இல்ல ஆல் ஓவர் இந்தியா டிராவல் பண்ணும்போது வேற ஏதோ இருக்கு. பர்மிஷன் இருந்தா போதும். வேற அப்போ ஓகே. சோ பரவாயில்லப்பா, டிராவல் பண்ணும்போது எடுத்து போலாம் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி ஃபீட் பண்ண 3 நாள்ல டிராவல் பண்ண கூடாது. அது அப்படி கிடையாது. ஃபீட் பண்ணி ஒரு 3 டேஸ்க்கு நம்ம அதை டிஸ்டர்பே பண்ண கூடாது.
வாமிட் எடுத்துருவாங்க. நம்ம குடிக்கும் போதெல்லாம் அது திடீர்னு ஆயிடுச்சுன்னா வாமிட் எடுத்து, ஏன்னா அதுக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு 7 days ஆகும் வலை சைஸை பொறுத்து. ஸோ நம்ம அது 4th டேல இருந்து இதை டிராவல் பண்ண எடுத்துட்டு போகலாம் தாராளமா. ஆக்சுவலா நம்ம கொஞ்சம் கையில எடுக்காம இருக்கதே நல்லது ஃபீடிங் போட்டு, இல்லனா வாமிட் பண்றாங்க. அவங்க சாப்பிடுறதே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு. இல்ல நான் ஃபீடிங் போட்டு ஒரு நாள் கழிச்சு தான் எடுக்கிறேன். 2-3 days கழிச்சு 3 days தான் பெட்டர். 3 days கழிச்சு எடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து இல்ல அது உள்ளே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இது ஃபீல் ஆகுமே அப்படின்னு சொல்லி தான் நான் வெளியே எடுக்கிறேன். அவங்க தனியா விடுறது தான் அவங்களுக்கு பிடிக்கும் ப்ரோ. நம்ம வாங்கி இருக்கிற ஸ்னேக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு செட்டப் தான் கேட்டிருக்கோங்க. ஆக்சுவலி ஸ்னேக் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பெட்ஷீட் இருக்குன்னா அந்த பெட்ஷீட்டுக்குள்ள வந்து பண்ண பூந்து ஒரு சுருண்டு படுத்துக்கணும்னு ஆசைப்படுது. அந்த மாதிரி வந்து பாத்துட்டீங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு ஷெட்டிங் தேவைப்படும். அதனால ரொம்ப ஷை டைப் பண்ணலாமாங்க. ரொம்ப வெளில வராம அவங்க உள்ளுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. சோ அதுக்காக நம்ம கடையில ஹைடிங் பிளேஸ் மாதிரி நம்ம கடையில இன்னும் என்னென்ன சூப்பரா பெட் வச்சிருக்கீங்கக்கா? அந்த ஒரு குட்டி இது காமிச்சிங்களே, எங்க பைத்தான் வந்துங்க ஒரு குட்டி பூனையை காமிச்சிட்டு இருந்தாங்க. அந்த பூனைகிட்ட இருந்து நம்மளோட பப்பியை வந்து பண்ண கொஞ்சம் தள்ளியே வச்சுட்டு இருந்தாங்க. ஏன் இவ்வளவு தள்ளி வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது ஒரு முழு பூனையவே சாப்பிட்டுருமா. இதோ இந்த ஒரு முழு பூனையவே சாப்பிட்டுருமா. ஆக்சுவலா இந்த குட்டி சைஸ் அது வாய்க்குள்ள எது போகுமோ அதை சாப்பிடுற அளவுக்கு அது அதோட ஃபோர்ஸ் இருக்கும். இப்ப நம்மளெல்லாம் அதால சாப்பிட முடியாது. எதனாலனா நம்மள முழுங்க முடியாது, அதனால சாப்பிடாது. இப்ப இவங்களெல்லாம் வந்து ஈஸியா முழுங்கிடும். சோ அதனால சாப்பிடுவோம். பாலும் முட்டையும் தான் சாப்பிடுன்னு சொல்லி வச்சிருக்கேன். பால் குடிக்காது, முட்டை வேணா சாப்பிடும். ஆனா பால் வந்து ஆக்சுவலா நாய்க்கு பூனைக்குமே நம்ம பால் கொடுக்க கூடாது. அவங்களோட எங்கேயோ நாய் பால் எங்கேயோ நம்ம ஆளுங்க பண்ற பெரிய தப்பு. பால் எடுத்து வந்து குட்டி பூனைகளுக்கோ நாய்க்கு கொடுக்க கூடாது. பால் கொடுக்கவே கூடாது. இவங்க வந்து ஹெட்ஜாக்னு சொல்லுவாங்க. அதாவது முள் எலி. பயப்படாதீங்க. அதுக்கு பயப்படல. கை வைக்கும்போது கரெக்ட்டா மூஞ்சிலேயே பட்டுச்சு. ஆக்சுவலா வந்து எல்லா பெட்டுமே நம்மள வந்து லைட்டா கடிச்சாச்சும் பாக்கும். ஹெட்ஜாக் வந்து நம்மள சுத்தமா கடிக்காது. முயல் வளர்க்கறவங்களுக்கு ஹெட்ஜாக் சஜஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி முயல் வளர்க்கலாமா? முயல் இருக்குங்களா? முயல் நம்ம பண்றது இல்ல. அதான் முயல் கேட்டு வரவங்களுக்கு நாங்க ஹெட்ஜாக் சஜஸ்ட். இதுக்கெல்லாம் லைசென்ஸ் ஏதாவது வேணுமா? இதுக்கெல்லாம் எதுவும் தேவையில்ல. முள்ளெலிப்பா புதுசா கேள்விப்படுறேன் இப்பதான். எனக்கு என் கூடவே இருக்கணும்க்கா. எங்க போனாலும் என் கூடவே இருக்கணும். இது இப்ப ஸ்னேக் வந்து பண்ணா அது நமக்கு பின்னாடியே வராது. சுகர் கிளைடர் பின்னாடியே வருமா? எனக்கு அந்த மாதிரியான ஒரு பெட் தான் வேணும். மட்டும் வச்சு கரெக்ட்டா வளர்த்திட்டீங்கன்னா உங்க கூட மட்டும் தான் இருக்கும் சுகர் கிளைடர். அந்த அளவுக்கு அது எப்படி நம்மளோட ஸ்மெல்ல வந்து சென்ஸ் பண்ணிக்குமா? நம்ம மேலேயே தான் இருக்கும். இப்போ உங்க கூட மட்டும் பழகிடுச்சுன்னா வேற யாரையுமே ட்ரஸ்ட் பண்ணாது. உங்களை மட்டும் ட்ரஸ்ட் பண்ணி நீங்க சப்போஸ் தள்ளி போயிட்டீங்கன்னா கூட உங்க மேல வந்து ஜம்ப் பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணி பறக்கும். அது பறக்குங்க. அது சூப்பரா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணனுமா. ஆக்சுவலி பாம்புக்கு வந்து பார்த்தா காது கேட்காது. நீங்க கூடயே வச்சிருந்தீங்கனாலே போதும். இல்ல அது ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சு அந்த ஸ்டிக்ல இருந்து இங்க தூரமா வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் காமிச்சு வளரவே வந்துருவாங்க. அது வந்துருவாங்களா? பரவாயில்ல. நம்ம ட்ரெயினே பண்ண தேவையில்ல. நீங்க நார்மலா வச்சு வளர்த்தீங்கனாலே போதும். நான் என்ன பைத்தான் இருக்கும்போது சுகர் கிளைடர்லாம் வச்சிருக்க கூடாது. அப்படியே போய் பிடிச்சிருவாங்க. ஐயோ அதான் ஓபன் அப்பா வச்சுக்க கூடாது. அதாவது இவங்களையும் அவங்களுக்கும் ஒத்துக்க கூடாது. சோ அதனால அது ரொம்ப அதே மாதிரி நீங்க இப்ப சுகர் கிளைடர் வந்து இப்போ கண்ணாடி முன்னாடி நீங்க வச்சீங்கன்னா கூட சப்போஸ் பைத்தான் பாத்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ் ஆகும். நம்மளால சாப்பிட முடியல அப்படின்ட்டு அதுவும் வச்சுக்க கூடாது. அதாவது இவங்களையும் அவங்களுக்கும் ஒத்துக்க கூடாது. அதுவும் நீங்க கேர்ஃபுல்லா பண்ணணும். ஓகே கொஞ்சம் ஆப்போசிட்டான உள்ளது எல்லாமே நீங்க ரொம்ப கேர் பண்ணி பாருங்க. ஆக்சுவலி மைஸ்க்கு வந்து ஐக்யூ ரொம்ப ஜாஸ்தியாமாங்க. அது வந்து பண்ணா குட்டிக்காரன் நல்லா அடிக்குமா, ஸ்டண்ட்லாம் பண்ணுமா. இதுக்கு பாருங்க எவ்வளவு சூப்பரா நிக்குது. 2 கால்ல நிக்குது. எதரா தொட்டிங்க? இது ஷாக்கா? யாருது? உங்களுதா இல்ல பெட் ஷாப் போடுதா? இல்ல எங்களுது இல்ல. ஷாக் அடிக்க மாட்டா? ஒரு வாட்டிடா யாரா வச்சு பாருங்கடா. சும்மா லைட்டா தானடா. சும்மா ஒண்ணு வாங்கிக்கடா. ஒரு அடி சும்மா வாங்கிக்கடா. கை காட்டு. கால்ல படு. அடிக்குதா? இல்லடா டெஸ்டிங். சூப்பரா இருக்குடா. அழுத்திடணும் போலே. திருடெல்லாம் வந்துட்டான்னா வச்சு அழுத்திடலாம் கழுத்துல. ஆனா ஒண்ணும் ஆகாது. அவ்வளவு பெருசா அஃபெக்ட் ஆகும். எனக்கு லிங்க் அனுப்பிச்சுடுங்க, நான் வாங்கிக்கிறேன். இது என்னக்கா? இது பள்ளியா? இது வந்து சாலமண்டர்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணிலயும் இருக்கும் தரையிலயும் இருக்கும். ஐயோ டிராகன் மாதிரி இருக்கே முன்னாடி மூஞ்சி. இது how to train your dragon. அதுதான் how to train dragonல. அடிக்குதாடா? எனக்குலாம் வச்சிருந்தீங்கடா. ஃபிளாஷ்பேக். ஒரு வாட்டிடா யாரா வச்சு பாருங்கடா. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. ஐயோ இது கடிக்காதுங்களா? கடிக்க மாட்டாங்க. அண்ட் வந்து இவங்களுக்கு வந்து நம்ம யாருன்னு தெரியும், நம்ம தான் ஃபீட் பண்றோம் தெரியும், காது கேட்கும், ஆளை நல்லா ஃபைன் பண்ணுவாங்க. இவங்க உடம்புல தலைய தவிர நீங்க வேற எங்க வெட்டினீங்கனாலும் வளர்ந்துரும். அகைன் வளர்ந்துரும். என்னடா சொல்றா? ஐயோ கை வெட்டிட்டீங்க போலியே. இல்ல கை தொங்கி போயிடுச்சு. வயிற வெட்டினா அங்கெல்லாம் போயிடும்ல. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. பாலு கை கால். ஓகே
இது இப்போ நம்ம தெரியாம வெளியே விட்டோம்னா இப்ப தப்பிச்சு ஓடிடுமா? தப்பிச்சு ஓடணும்லாம் ஓடாது, அது எங்கேயோ போகணும்னு போயிடும். அதுக்குள்ள அதோ இவ இருக்கால அவ சாப்பிட்டுருவா. அந்த மாதிரி இப்போ நீங்க வச்சிட்டு இருந்தீங்களா கையில, அது கூட வந்து தப்பு, அதனால ஓடணும். இப்ப நான் வச்சிட்டு இருக்கேன், எங்கேயாச்சும் ஓடினாங்களா? அந்த மாதிரி ஹேண்டலிங் வந்து எல்லாத்துக்குமே முக்கியம். ஒரு சின்ன சின்ன பெட்டுக்குமே வந்து ஹேண்டலிங். இது பள்ளி தான்ல ப்ரோ? பள்ளி கிடையாது, ஆனா பள்ளி வகைதான். இல்ல பள்ளியில தானே கை கால் எல்லாம் வெட்டினா வளரும் அப்படிம்பாங்க. இது வேற ஒண்ணு ப்ரோ, அதுக்கும் வளரும். பட் இது வந்து சாலமன். இது வந்து எப்படின்னா சாலமன் ஃபர்ஸ்ட் நம்ம மனுஷங்க எவால்யூஷன் இருக்குல்ல, அதுல தண்ணியில இருந்து வெளியில வந்த ஃபர்ஸ்ட் உயிரினம் இதுதான் சாலமன். அதாவது மீன்ல இருந்து தரைக்கு வந்த உயிரினம். நம்ம இதுவாவும் இருந்துட்டு வந்திருக்கோம். குரங்குல இருந்து மனுஷன் தான் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சாலமண்டராவும் நம்ம இருந்துட்டு வந்தோம். ஆக்சுவலி பாம்புக்கு வந்து பண்ணா அண்ணா சொல்லிதான் தெரியும், காது கேட்காதுன்னு முன்னாடியே தெரியும். கண்ணு வந்து பண்ணா நெகட்டிவ்ல மட்டும் தான் தெரியுமா, ஃபுல்லா பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் தெரியுமா. ஃபுட் வந்து பண்ண ரெட் கலர்லயும், தண்ணி வந்து பண்ணா ஒயிட் கலர் ப்ளூ கலர்லயும் வந்து பண்ண தெரியுமாங்க. ஓகே, டெம்பரேச்சர் வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த மாதிரி தெரியும். வைப்ரேஷன் வச்சு தான் கெஸ் பண்ணோம். காது கேட்காது, பட் வைப்ரேஷன் தெரியும். இப்போ நம்ம பேசுறதுலாம் உங்களுக்கு வைப்ரேஷனா கேட்கும், பாடி வைப்ரேஷன். இப்போ கார்ல பாட்டு எல்லாம் கேட்டுட்டு போறோம், பேஸ் எல்லாம் அதிகமா இருக்க கூடாது, செம்ம ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஐயோ. இது வந்து அதே மாதிரி மெலோடி சாங்ஸ் மியூசிக் போட்டு விட்டா அது பிடிக்கும். புழு வளர்ப்பாங்களா? வளர்க்கல, ஃபீடிங். ஃபீடிங்கா? அதானே பார்த்தேன். ஐயோ, புழுல வளர்ப்பாங்களா அப்படின்னு. ஆக்சுவலா இந்த புழு எப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு சிக்கனை போடுறீங்கன்னா அந்த எலும்பை மட்டும் வச்சுட்டு மத்த எல்லாத்தையும் சாப்பிட்டுரும். அப்பா, அந்த அளவுக்கு அவ்வளவு பவர்ஃபுல்ங்களா? இது நிறைய வீடியோஸ்ல பாத்துருப்பீங்க அந்த மாதிரி. ஓகே 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 ஓகே. எங்க நம்ம ஊர் பள்ளியில இப்படி இருக்கவே மாட்டேங்குது. ஊர் பள்ளி இல்ல, இது வந்து டெசர்ட்ல இருக்க பள்ளி, டெசர்ட்ல. ஓகே ஓகே. இந்தியாலயும் இந்த மாதிரி பள்ளி இருக்கா? இந்தியால இருக்க பள்ளிஹா இல்ல. கடிக்கலாம் கடிக்கவே கிடையாது. கடிக்கலாம் மாட்டாங்க. பல்லியை பார்த்து பயப்படுறவங்க கூட இதை கியூட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா கழுத்தை போட்டு நெரிக்குதுங்க, நம்மள சாப்பிட அளவு எடுக்குதுன்னு. அப்படியா? ஏய், எங்க வீட்ல அப்படிதான் சொல்றாங்க. வீடியோ ஒன்னு ட்ரெண்ட் ஆச்சு ப்ரோ, அதனால சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது, அது வந்து நார்மல் பைத்தான். நார்மல் பைத்தான் பாத்தீங்கன்னா நம்ம கடை இருக்குல்ல, அந்த அளவுக்கு வளரும் பெருசா. இவங்கலாம் பால் பைத்தான் அவ்வளவு பெருசா வளர மாட்டாங்க. இல்ல, எனக்கு வந்து நம்ம அண்ணாங்கெல்லாம் வந்து பண்ண, நான் இது வாங்கினதுக்கு அப்புறம் இது அனகோண்டா ஏதாவது வேணும்னா சொல்லுவாங்க. லாஜிக்கா ஒன்னு யோசிங்க. ஆனா அது வேணாம். லாஜிக்கா ஒன்னு யோசிங்க. நமக்கு கை கால் இருக்கு, நம்ம பேலன்ஸ் பண்ணி நகர்ந்து போறோம். அவங்களுக்கு கை கால் எதுவுமே இல்ல, அப்ப எதை வச்சு பேலன்ஸ் பண்ணுவாங்க? அதனால டைட்டா பிடிக்கிறது. அவங்க எதுல இருக்காங்களோ அதை தான் பேலன்ஸ் பண்ணுவாங்க. பயமா ஆச்சுன்னா அப்ப இன்னும் கொஞ்சம் டைட்டா கெட்டிமா பிடிச்சிக்கணுமேட்டு பிடிக்கிறது தான். ஏன்னா கை கால் இல்ல, அதனால பிடிக்கிறதுக்காக அந்த ஒரு ரெண்டு பம்பி பக்கத்துல வச்சுக்கலாம். அதெல்லாம் அதை அட்டாக் பண்ணிக்காது. ஒண்ணும் பண்ணாது. ஒரே ஷெட்ல எல்லாம் விடலாமா? ஸ்பேஸ் கொஞ்சம் நல்லா வச்சு நம்ம ரெண்டு பேருக்குமே ஷெட்டிங். அதாவது ஆக்சுவலி என்னோட ஃபீமேல், இன்னொரு மேல் கூட நான் வாங்கி வளர்த்திக்கலாமா? வளர்க்கலாம். ஓ, பரவாயில்லையப்பா. ஆக்சுவலா ஸ்னேக்ஸ்ல இன்னொன்னு இருக்கு. என்னன்னா 4 இயர்ஸ்க்கு அப்புறமா மெச்சூரிட்டி வரும். ஓகேவா? வாங்குறவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க, ஒண்ணு மட்டும் வாங்கிட்டு போயிடுவீங்க. மெச்சூரிட்டி ஆயிடுச்சுன்னா அதுக்கு மீட்டிங் பீரியட்ல மீட்டிங் விடலனா அது ஃபுட்டே எடுக்காம சுத்தும். அச்சச்சோ. சோ அந்த டைம்ல நீங்க மீட்டிங் விட்டே ஆகும். சரி, அப்படின்னா இதுக்கு இப்போ 2 இயர்ஸ் ஆச்சு ப்ரோ. இன்னும் 2 இயர்ஸ் கழிச்சு கூட நான் இன்னொன்னு வாங்கிக்கிட்டுமா? அதான் அந்த மீட்டிங் சீசன் வந்ததுக்கு அப்புறம். ஆனா அவனையும் நீங்க 2 இயர்ஸ்ல வாங்கணும், ஏஜ் கரெக்ட்டா பார்த்து. ரெண்டு ஒரே வயசுல இருக்கணும். நான் அப்படியே உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க எனக்கு வாங்கி தரீங்க. சல்கட்டா டாடாஸ் வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் லிவிங் டாடாஸ். 150 வருஷம் வாழும். அப்பா, நாங்க போனதுக்கு நம்ம தான் போனதுக்கு ஒரு 8 மந்த் ஓல்ட் இருக்கும். இது பேபி சைஸ் பத்தினா இவ்வளவு பெருசு வரும். ஒரு 3 ஃபீட் இவ்வளவு பெருசு. இந்த ஜூல எல்லாம் நம்ம பெருசா பாத்துருக்கோம்ல, அந்த ஃபுல் சைஸ் வரதுக்கு 20 இயர்ஸ் ஆயிடும். இவங்க எல்லாம் ஒரு 20 வருஷம் தான் இருப்பாங்கல்ல? ஆமா, 25-30 வயசுக்குள்ள தான் இருப்பாங்க. வேற ப்ரோ, வேற என்ன பயங்கரமா வச்சிருக்கீங்க? பயங்கரமான ப்ரோ, எனக்கு என் மேல லவ் காட்டிக்கிட்டே இருக்கணும். எங்க போனாலும் தொட்டி வரணும். எக்ஸாட்டிக்ல யூனிக்கா பார்க்கணும்னா கிளைடர்ஸ் தான்ல. நான் சில வீடியோஸ்லாம் பார்த்தேன், என்ன லவ் தருது. ஆமா ப்ரோ, இது விஷம் தானே? இது வெனமஸ், பாய்சன் கிடையாது. பாய்சன் வேற, வெனம் வேற. பாய்சன்னா நம்ம செத்துருவோம். வெனமஸ்னா சும்மா இப்போ தேனிக்கு கூட இப்போ வெனமஸ் இருக்கும். அதனால தான் வீங்கு. அந்த மாதிரி மைல்டு வெனமஸ் இருக்கும். ஆனா கடிக்காது. கையில எடுத்து காட்டுறீங்களா? எப்பவுமே எடுக்க முடியாது. இப்ப எடுக்க முடியாது இவனை. அதோட டெம்பரமெண்ட் பார்த்து தான் நம்ம எடுக்க முடியும். ரெயின்போ லாரிக்கிட் வேகா சிறப்போ கடிக்க கூடாது. ஏய், இந்த மாதிரி தான் ப்ரோ வேணும்னு ஆசைப்படுறேன். பாருங்க, உங்களை விட்டு வரவே மாட்டேங்கிறான். பேர்டு நீங்க அந்த மாதிரி வளர்க்கலாம். வெளிய பறக்காதா? இது பறக்காது. ஃபுல்லாவே நம்ம கூடவே தான் இருக்கும். என்ன ப்ரோ சொல்றீங்க? இந்த மாதிரி பழகிடுச்சு ஃபுல்லாவே. சவுண்ட் ரொம்ப ஹெவியா இருக்கும். கொத்துமா நம்ம மேல? முத்தம் கொடுப்பா. கொத்த மாட்டா. கொத்த மாட்டா, கடிக்க மாட்டா. சவுண்ட் தான். இப்போ இப்படியே நம்ம வெளிய போனாலும் பறக்காது. பறக்காது. என்ன ப்ரோ சொல்றீங்க? பரவாயில்லையே. பேர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதுவும் எல்லா பேர்டும் அப்படி இருக்காது. அது ரொம்ப டைம் தேவைப்படும். நீங்க குட்டில இருந்து வளர்க்கணும். முடி வளர்றதுக்கு முன்னாடி இருந்த இந்த இது குட்டில பறக்காதுன்னு சொல்லுங்க, இது நான் வாங்கிக்கிறேன். அவ எங்க பெட்டு? உங்க பெட்டா? ஓகே ஓகே. ஆனா வேணும்னா எடுத்துக்கலாம். தரணும்னா நான் உங்களுக்கு பண்ணி தரேன். இது என்ன பிரைஸ்? இது என்ன பிரைஸ் ப்ரோ? இது 100 ரூபாய் வரும்.
பரவாயில்லையப்பா. எங்க கண்ணாடி ஏதாவது வச்சிருக்கீங்களா? ரெக்க முளைச்சாலும் பறக்காது ஏன் ப்ரோ? பின்னாடி போற இருப்பாரு அந்த நான். பரவாயில்லையப்பா. ப்ரோ பைத்தான் கொஞ்சம் ப்ரோ டேய் பைத்தியமே, அதுக்காக தான் நான் உன்கிட்ட கொடுத்தது. சாப்பிட்டுற போறான்டா. இப்படிலாம் வச்சுட்டு போனோம்னா ரொம்ப சவுண்ட் அதிகமா இருக்கும். மத்தபடி இவங்கிட்ட ஒரு மைனஸ்னு பார்த்தா சவுண்ட், நெயில் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும். மோஷன் வந்து கட் பண்ணி பழகுனா ஓகே. இது பழகு மோஷன் வந்து அடிக்கடி கடிச்சிச்சா? மோஷன் வந்து ரொம்ப, ஏன்னா லிக்விட் ஃபுட் சாப்பிடுறவங்க இவங்க. சோ அதனால அதிகமா. எப்படா வந்துச்சாங்க? வேகா வேகா வா 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 வா. வேகா வினோத் அண்ணா வாங்க. மீனா நாலு பேர் இருக்கு. ஏய் வேகா 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 தலையாட்டு. வேகா 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 வேகா. ஜி ஷாக் அடிக்குது பாத்தியா? ஓகே, முதல்ல இந்த கிளியை தூக்கிட்டு போங்க. வேகா டான்ஸ் ஆடுற வீடியோ வேணாமா? டான்ஸ் ஆடுவோம். டான்ஸ் ஆடுமா? வேகா வேகா சொல்லுங்க. வேகா 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 வேகா. ஆட சொல்லுங்க டான்ஸ். வேகா 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 சொல்லு. வேகா வேகா ஆட மாட்டீங்கறாங்க. ரொம்ப சவுண்டா இருக்கு அதனால. வேகா வேகா வேகா. ஹலோ ஹலோ சொல்லு. ஹலோ 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 ஹலோ. வேகா 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 வேகா. கன்ஃபியூஸ் ஆயிட்டா ரொம்ப நிறைய பேர். என்ன ஸ்ட்ரெஸ் உனக்கு? இங்க வா. சே டான்ஸ் ஆடுன்னு ஆசையா இருந்தது. ஆடிச்சு அப்பயே ஆடிச்சு கண்ணுல. அது இப்படி தான் லைட்டா தான் ஆடுச்சு. வேகா டான்ஸ் ஆடுங்க. பாம்பு பாம்புங்க, பாம்பை வெளியே எடுக்க மாட்டேங்கிறானுங்களே அந்த மாதிரி டான்ஸ் ஆடுங்க. டான்ஸ் ஆட மாட்டீங்க. வேற என்னக்கா வச்சிருக்கீங்க? அவ்வளவுதான் ப்ரோ. இப்போதைக்கு எல்லாமே சோல்ட் அவுட். சுகர் கிளைடர்லாம் இருந்தது. சே சுகர் கிளைடர் தான் வாங்கணும் ரொம்ப ஆசைப்பட்டோம். நாய் இது பாம்பு அட்டாக் பண்ணும்ல? யாரு என்ன பண்ணுவானே தெரியாது ப்ரோ. இவளுக்கு என்னன்னா அவ வந்து ஒரு வேற கலர்ல தெரிவாங்க. ஃபுட் எல்லாம் வேற கலர்ல தெரியும். ஓகே ஓகே ஓகே. நம்மலாம் வேற கலர்ல தெரியும். நம்மலாம் வேற கலர்ல நம்ம ப்ளூ கலர்ல தெரியும். நம்மளும் இப்ப ரெட்ல தான் தெரியும். கொஞ்சம் ஹீட்டா இருக்கும்ல. அப்ப இவனுக்கு தெரியும் இப்போ நம்ம சாப்பாடு தான் அவனுக்கு தெரியும். ஆமா, ஆனா இவ்ளோ பெரிய சாப்பாடு சாப்பிட முடியாது சொல்லிட்டு அது ஒண்ணும் பண்ணாது. அவ்வளவுதான். சரி, இவனை நம்ம அட்டாக் பண்ணிடுவோம்னு நினைப்பான். நானே பயமா இருக்கும். பயம் தான் அதிகமா இருக்கும். பயமா ஷையா ப்ரோ இவன் மேல? ரெண்டுமே இருக்கும். நம்ம மேல பாசமே இருக்காதுல்ல இதுக்கு? எதுவுமே தெரியாது. ஒண்ணு மட்டும் தெரியும், என்னன்னா நம்மளோட ஸ்மெல்ல ஐடென்டிஃபை பண்ணோம். உங்களோட ஸ்மெல் போற சேஃபா இருப்போம்னு மட்டும் தெரியும். சேஃப் ஜோன் அவ்வளவுதான். உங்களோட வைப்ரேஷனும் தெரியும். அதானே அன்னைக்கு நான் தூக்கில ஒரு நாள் போ. அதான் வரல டெக்குன்னு வரல. சரிக்கா, நான் அப்படியே போயிட்டு வரேன். நெக்ஸ்ட் மீட் யூ ப்ரோ. நெக்ஸ்ட் டைம் வரேன். நான் சுகர் கிளைடர் ஏதாவது வேணும்னாலும் சொல்றேன். கண்டிப்பா bro. நான் வேற எங்கேயாவது கிடைச்சாலும் வாங்கிக்கிறேன். இன்னொன்னு வேணும்னாலும் வாங்குறேன். ஏதாவது கண்டிப்பா. மைஸ் மட்டும் தாங்க ப்ரோ எனக்கு. ஒண்ணு பண்ணாதுக்கா இது. நீங்க என்னக்கா வாங்க வந்தீங்க? இது ரொம்ப பிரீட் என்ன இருக்குதான்னு சொல்லி கேட்டு டாகா இது வாங்கி வளங்க. சூப்பரா இருக்கும். நம்மளுக்கு எல்லாம் அந்த இவங்களுக்கு தான் பயப்படுவாங்க. இது பெருசான கடிக்காதுக்கா, முழுங்கிடும். ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இப்பவே முழுங்குக்கா பாம்பு. இப்ப அளவு எடுத்துட்டு இருக்கு, கையை வந்து அளவு எடுத்துட்டு இருக்கு. எப்ப முழுங்கலான்னு கொண்டுவான். மேல் தானே இது? ஆமா அக்கா. இது வீடு தாங்க அக்கா. டேங்க். பெரிய டேங்க். வெளியில இருக்கு. வெளியில இருக்குது அந்த பெரிய இல்ல ஒண்ணே வாங்கிட்டு வந்தேன். அஜி 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 கடிவா. தொட்டி பாம்புக்கா உங்களுக்கான்னு கேட்டாங்களே, ஒரு வாட்டி வச்சு விட்டு போய். சும்மா வீடா வாடா. நான் என்ன கேட்டேனா, கேட்டாங்களே. இருங்க நான் என்ன கேட்டேனா, பாம்புக்கா இல்ல வேற ஏதாவது ஃபிஷ் எதனா ஏய் எப்படி சொல்றீங்க? ஒரு அப்படிதான் நான் கேட்கறேன். தொட்டி ஒட்டே வீடா வீடா வீடா. No. ஒட்டே வீடா. ஏய் தரத்துடி. இத வந்தா. ஏய் சூப்பர்டா. அக்கா சூப்பரா பாத்துக்குதேக்கா. சொல்லு. இது एक्चुअली நாங்க ரெஸ்கியூ பண்ண டாக். அப்படியா? அபேண்டன் பண்ணிட்டாங்க, ரோட்ல விட்டாங்க. எனக்கு ஒரு டாக் ரோட்ல விட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலி நான் ரோட்ல ஒரு டாக் பார்த்தக்கா. நான் எடுத்துட்டு போக மாட்டேன், எடுத்துட்டு போக விடல. அவங்க வளர்த்துறேன்ட்டாங்க. இங்க பாரு, இங்க பாரு. கடிக்குறான்க்கா. என்ன மட்டும் பயமுறுத்துனீங்களே கிட்ட வந்து. டிடிஎஃப் நம்ம பப்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மீன் தொட்டி தான் வாங்க போறோம். ஸோ இது நல்ல பெருசா இருக்கு. ஸோ இப்போவே எடுத்துகிட்டு போகிறீங்கனாலும் எடுத்துகிட்டு போங்க, இல்லை நாங்களே வந்து செட் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் இருந்துட்டு அண்ணா நீங்களே வந்து செட் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் உள்ளே வந்து எங்களுக்கு மரம், கண்டிப்பா, அதுக்கப்புறம் இது ஷைன்னு சொன்னீங்களே, என்னென்னலாம் தேவையோ எல்லாமே பக்காவா நான் எனக்கு அது எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருங்க. சரி போயிட்டு வரேன், அடுத்த வாட்டி வரேன். பப்பிக்கு வீடு வாங்கியாச்சு. அதே மாதிரி பப்பி பற்றி இன்னும் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது பெட் ஒன்று வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தோம்லங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புது பெட் வாங்க வேற ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பிளாக் கண்டினியூ பண்ணிட்டேன். டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா ஏர்லி மார்னிங் 2 o'clock ஆச்சு. நம்ம வந்து ஒரு மைஸ் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளானே இல்லைங்க. ஆக்சுவலி மீன் குட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம். பயங்கர ராசியான மீனாக
ஆக்சுவலி இது நம்ம வாங்கலை, சும்மா வந்து அஜிமாப்பில் வாங்கிட்டோம். நாளைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து பப்பிக்கு வந்து வீடெல்லாம் செட் பண்ணிடுவாங்க. அண்ட் வந்து பப்பின்னு கூப்பிட எனக்கே ஒரு மாதிரி இருக்குடா. யாராவது கேட்டாங்கன்னா பப்பின்னு சொல்லிக்கலாம். இதை வந்து வெனமஸ் அப்படின்னு சொல்லி வைக்கலாமா பேரை, இல்லைன்னா ப்ரூட்டஸ்ன்னு வைக்கலாம்டா பேர். ஐயோ ப்ரூட்டஸ், நீங்க தான் பேர் வைக்கணும். சொல்றீங்க 3 வாட்டி ஊதுங்க காதுல. அது பார்க்கும்போது தாங்க அது பார்க்கும்போது தாங்க கொஞ்சம் அள்ளுடுது. 3 வாட்டி சொல்லுங்க, காதுல சொல்லுங்க. ஆல்ரெடி சரக்கு கண்டுபிடிச்சிருந்தாங்க, இப்ப பாம்புக்கு பேர் வச்சாரு அவரு தானே வாங்க போறோம் அடுத்த வீடியோல. சரக்கு கண்டுபிடிச்சாங்க ஒரு வாட்டி சரக்கு போனோமா, டீ சரக்கு போனோம் ஞாபகம் இருக்கு. ஆமாமா, அத பார்த்து நிறைய நீங்க தானே சரக்கு பண்ணி கொடுத்தீங்க. ஐயோ என்ன சொல்லுவாங்கன்னா பாம்புக்கு பேர் வச்சு ஞாபகம் இருக்காங்க. நம்ம பேகையாலே ரீல்ஸ் பண்ணணும்னு சொல்லி டீத்தூள் எல்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருந்தோம்ல, சரக்கு தயாரிச்சுட்டு இருந்தோம்ல. அதாவது சரக்கு மாதிரி வந்து பார்த்தா கலரை கொண்டு வந்தோம். கலர் கொண்டு வாஸ்து மீனா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாமாங்க. அதே மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பண்ண லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க, சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. நம்ம எப்படி வந்து பண்ண பாம்புக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோமோ அதே மாதிரி மீனுக்கும் அஜிமாப்பில் வந்து பண்ண சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கான். பள்ளி பார்த்தாவே ஓடுவேன். இன்னைக்கு ஒரு பள்ளி பார்த்தோம், சூப்பரா இருந்தது. ஓகே டிடிஎஃப், நம்ம ப்ளாக் இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிட்டுக்கோங்க. டாடா பை பை, டேக் கேர். அவ்வளோ வேகமாக போனால் சேஃபாக போங்க. அதே மாதிரி ஹெல்மெட் போட மாட்டே இருக்காதீங்க. பை டிடிஎஃப், லவ் யூ, மிஸ் லாட்ஸ் பார்த்து விதமாக சேஃபாங்க.